ஒரு ஃபேமஸான யூடியூபர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு நான் கோவிலுக்கு போய் வீடியோ எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாரு வீடியோவில். அந்த வீடியோ கேளுங்க. சொல்லிட்டு கடையில் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி கடையில் வச்சு நான் வந்து சாப்பிட்டுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழை. மழையில் நினைஞ்சு நான் வந்து கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு காலையிலேருந்து எனக்கு ஒரே மெசேஜாக வந்துருச்சு. இந்த மாதிரி சுடலமாடன் கோவில் தானே, அதுக்கு வந்து இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டு போகலாமா, அங்கேயே நிறைய பலிகள் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது போக நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. இதை பற்றி பேசி போடுங்கன்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்ததுனால மட்டும் நான் அந்த வீடியோ சொல்கிறேன். நான் வந்து இவரை குறை சொல்கிறதுக்காகவோ தாக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த வீடியோ நான் போடல. ஏன்னா ஒரு கிரியேட்டராக ஒரு இடத்துல எந்த வீடியோ வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேறு ஏதாவது நடக்காத ஒரு சம்பவத்தை கிரியேட்டராக வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருப்போம், வேறு ஒரு கிளிப்பை தூக்கி அதில் சொருக்கியிருப்போம். அந்த மாதிரி கூட அவர் சொருக்கிருக்கலாம். சாப்பிடாமல் போயிட்டு வேறு ஒரு நாள் எடுத்த வீடியோ கூட சொருக்கிக்கலாம், ஒரு வீடியோ நல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் மற்றபடி அசைவம் சாப்பிட்டுட்டு யாருமே சுடலமாடன் கோவிலுக்கு கட்டாயமாக போகக்கூடாது. மற்ற சேனலை பற்றி தாழ்த்தி பேசுகிறதோ அவங்கள டாமினேட் பண்ணுறதோ நம்மளோட நோக்கமே கிடையாது. அவங்க வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு வெற்றி வந்து தொடரட்டும். இப்போ வந்து என்கிட்ட கேட்ட டவுட்டு இந்த வீடியோவை பற்றி பேச சொன்னதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை சொல்லிக்கிறேன். சுடலைமாடன் என்ன தான் பலி கொடுத்தாலும் அவங்க அசைவம் சாப்பிட்டாலும் அவங்க கோவிலுக்கு நம்ம போகும்போது கரெக்டாக விரதம் இருந்து தான் போகணும். அசைவம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அலட்சியமாக போனோம்னா அது வந்து முற்றிலும் தவறு. எல்லா சாமிக்கும் நம்ம எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் சுடலைமாடனுக்கும் வந்து அசைவம் எதுவுமே சாப்பிடாமல் போகணும். மற்றபடி அங்கே போயிட்டு கிடா வெட்டுறது, பலி கொடுக்குறது, அதுக்கப்புறமா அதை அங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. ஆனால் நம்ம போகும்போது நம்ம சுத்தமாக குளிச்சுட்டு எந்த தப்புமே பண்ணாமல் சுத்தமாக போகிறது தான் சரியான முறை.